நியாயாதிபதிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வம் முதல் என்னை தமது வழியிலே ஆதியாக இருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதல் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆள கடவீர்கள் என்றான். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தேவனே, இதோ இந்த வசனத்தின் மூலமாக என் கர்த்தராகிய தேவனில் பேச வேண்டிய காரியங்களை என் தேவனீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் இந்த வேளையில உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் வெளிப்படணும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. என் தேவனை ஆண் கொண்டு என் தேவனீர் வெளிப்படுங்க அப்பா, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் இந்த தேவனுடைய மனுஷனாகிய கிதியோன் சொல்கிறாரு, அப்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த நாட்களில அவர்கள் மீதியானவர்களால அவர்கள் மிதிக்கப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டு அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிடுங்கப்பட்டு போய்விடுமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி பார்த்து எழுதுறாங்க, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நியாயாதிபதியை உண்டு பண்ணி தாருங்க, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் மனுஷனை தேவனை உண்டு பண்ணி தாருங்க. நாங்க இந்த உலகத்திலே இத்தனை வேதனை படுகிறோம், நாங்க உழைக்கிறோம், நாங்க எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். ஆனா இந்த மீதியானவர்கள் என்ன பண்றாங்க, எங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்கள் வெறுமையான மனுஷர்களா, மீண்டும் நாங்கள் உழைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், மீண்டும் அவர்கள் அப்படியே செய்து கொண்டிருக்கிறாங்க என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி மன்றாடி செல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்தான் இந்த கிதியோன். இந்த கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு மனுஷனாக காணப்பட்டார். அவர் வேகமாக மீதியானியர்கள் வந்து தன்னுடைய வயல்வெளியில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அறுத்துட்டு போயிடுவாங்க என்று சொல்லி அவர்கள் வருவதற்கு முன்பாக நான் அறுத்து எல்லாவற்றையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த கிதியோன் கடந்து போய் தன்னுடைய வயலில் இருக்கிறவர்கள் எல்லாம் இரவோடு இரவாய் அறுத்து சேர்த்து பண்ணிட்டு இருக்கிற வேளையில அவன் பயந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். எப்போ வந்துருவாங்க, மீதியார்கள் எல்லாவற்றையும் பிடித்து போய்விடுவார்கள் என்று பயந்து அமர்ந்திருக்கிற வேளையில தேவன் இந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே. என்ன சொன்னாரு? யாரும் கிதியோன் பயந்த சுபாவமான ஒரு மனுஷனாக எல்லாவற்றையும் அறுவடை செய்து சீக்கிரமா எடுத்து போயிடணும், இந்த மீதியானவர்கள் வந்து எல்லாவற்றையும் அழித்து விடுவார்கள், எரித்து போடுவார்கள், அதுக்குள்ளே நான் கடந்து போய் எல்லாவற்றையும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி எரோட காரியங்களை செய்திருக்கிற மனுஷனை பார்த்து தேவன் சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை தேவன் சொன்னாருன்னா அவரோட வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். ஹல்லேலூயா. இதற்கு உதாரணம் இந்த கிதியோன் தன்னுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த மனுஷன் பராக்கிரமசாலியாய் மாறினான். ஹல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலியாய் மாறினது மாத்திரம் அல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே பலத்த மனுஷர்களை அழைத்து போய் அந்த மனுஷர்கள் மீதியானவர்கள் மீது போர் செய்து அவர்களை செயல்படும்படியாய் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பெரிய மனுஷர்கள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறாரு. அப்படி ஆயத்தப்படுத்தும் வேலையில
கர்த்தர் சொல்றாரு, நீங்க பலசாலிகளால நீ மேற்கொள்ள முடியாது, எதனாலையும் மேற்கொள்ள முடியாது, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி அங்க இருந்த மனுஷர்கள் எல்லாரையும் அனுப்பிவிட்டு வெறும் ஒரு 300 பேர் தான், அந்த 300 பேரை கர்த்தர் அழைத்து கொண்டு போறார். அவங்க எல்லாமே யாரும் பலசாலிகள் அல்ல, அவர்கள் சாதாரண ஒரு பலகீனமான மனுஷர்கள். அந்த பலகீனமான மனுஷர்களை கொண்டு போறாரு. அவரிடத்துல கத்தி இல்ல, அவரிடத்துல ஒன்றும் இல்ல, பானையும் தின்பண்டங்களையும் தீபத்தையும் மட்டுமே எடுத்துட்டு போறாங்க. யாராவது போருக்கு போறவங்க இப்படி எடுத்துட்டு போவாங்களா? யாராவது போருக்கு போறவங்க இப்படி எடுத்துட்டு போவாங்களா? இடத்துல தின்பண்டங்கள், ஒரு சட்டி, ஒரு தீவட்டி, இது மாத்திரமே அவருடைய கைகளில் இருந்தது. ஆனா எங்க போறாங்க? எங்க போறாங்க? போர் செய்யும்படியாய் போகிறாங்க. தேவன் அற்புதத்தை செய்கிறவர், தேவன் அதிசயத்தை செய்கிறவர், இந்த யுத்தத்தை நடத்தி முடித்து கொடுத்தவர் தேவனே. அல்லேலூயா. இந்த யுத்தத்தை வெற்றியாகவும் ஜெயமாகவும் முடித்து கொடுத்தவர் தேவனே. இந்த தேவன் கிதியோனோட இருந்தாரு. கடந்து போனாங்க, பானைகளை உடைத்தாங்க, அவங்களே வெட்டிட்டு செத்தாங்க. கிதியோனுக்கு பெரிய ஜெயம் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து இருப்பார் என்று சொன்னா, அந்த மனுஷன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன் அவனுக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. அவருக்கு வேண்டியதான அந்த கத்தி எதுவுமே தேவையில்லை. தேவன் கடந்து போய் அவருடைய கத்தியவே இவர்களுடைய கத்தியாய் மாற்றுவார். அல்லேலூயா. இப்படியான ஒரு அதிசயத்தை தேவன் இந்த கிதியோன் மூலமாய் செய்து அவ்வளவு பெரிய காரியங்களை நடத்தி கொடுத்து வருகிறார். இந்த கிதியோன் ஜெயத்தோடு வந்த பிறகு மீதியானவர்களை ஜெயம் பெற்று வந்த போது இந்த மனுஷர்கள் சொல்றாங்க, நீயும் உங்களுடைய குமாரர்களும் நீங்க என்ன பண்ணலாம்? எங்களை ஆளலாம்பா, நீங்க எங்களை ஆண்டு கொடுங்க, நீங்க எங்களை ஆண்டு கொடுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அந்த கிதியோன் சொல்லுகிறாரு, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்பதனால இந்த கிதியோன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாய் இவர் சொல்றாரு, நான் உங்களை ஆள மாட்டேன், என் தேவன் உங்களே ஆளுவார். அல்லேலூயா. நான் உங்களை ஆள மாட்டேன், என் தேவன் உங்களை ஆளுவார். காரணம், தேவனால் ஆளுமை செய்தால் மாத்திரமே அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும், அந்த ஜனங்கள் ஜெயத்தோடு நிற்க முடியும், அந்த ஜனங்களுக்கு மீண்டும் எந்த சத்துருவும் எழும்ப முடியாதபடி தேவன் அவர்களை காத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால இந்த கிதியோன் சொல்றாரு, நான் அல்ல, என் தேவன் உங்களை ஆளுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பக்தியான ஒரு மனுஷன் தேவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நானான இந்த மனுஷன் தன்னுடைய சமூகத்துல அவர் ஒரு காரியத்தை செய்துவிட்டார். அதே 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் 27ஆம் வசனம் வாசிங்க. 26, 27. அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாரப்பட்டிகளும் அவன் கேட்டு வாங்கின பொன் கழுத்தங்களின் விடைய 1700 பொன் சேக்கலையும் நிறைந்திருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்பேனாவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கு அவர் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த கிதியோன் ஜெயம் பெற்று வந்தது பிறகு அந்த ஜனங்களிடத்துல சொல்லுகிறார், நம்ம ஜெயம் பெற்று வந்துட்டோம், அவனிடத்துல இருந்து எடுக்கப்பட்டதான எல்லா பொன்களையும் என்ன பண்ணுங்க, நீங்க என்னிடத்துல கொடுத்துடுங்கன்றாங்க. அவங்க எல்லா பொன்களையும் கொண்டு வந்து போடுறாங்க. யார்கிட்ட? கிதியோன் கிட்ட போடுறாங்க. இந்த கிதியோன் தேவனுக்கென்று ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த கிதியோன் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்ல பண்றாரு. என்ன பண்றாரு? ஒரு ஏபோத்தை தயார் செய்கிறார். ஏபோத் என்றால் அது ஆசாரியர்கள் அணிவிக்கும்படியான ஒரு வஸ்திரம். 2 தோள்கள் மீது அந்த ஏபோத் இருக்கும்.
2 தோள்கள் மீதும் 2 கல் இருக்கும். 2 கல்லு, அந்த 2 கல்கள்ல வைர கற்களாய் அந்த பூமியில கற்கள் இருக்கும். அந்த கல்லுல என்ன பண்ணிருப்பாங்க, 6 ஒரு சைடு கல்லுல 6 இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய பேரு, இன்னொரு கல்லுல 6 இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கும். இந்த ஏபோத்துல 2 தங்க சங்கிலிகள் தொங்கும். மார்க்கவசம் இருக்கும். அதுல 12 கற்கள் இருக்கும். அந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களாக இருக்கும். அந்த மார்க்கவசத்தையும் பிடித்திருக்கும்படியான ஒரு கொக்கி இருக்கும். இப்படியா இந்த ஏபோத்து தோள் மீது இருக்க வேண்டிய ஏபோத்தை இந்த கிதியோன் செய்யும்படியாக காரியங்கள் நடக்கப்படுகிறது. இந்த தங்கத்தை எல்லாம் வாங்கி தேவனுக்கென்று ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அந்த இஸ்ரவேலருடைய நாமங்கள் எல்லாம் எழுதப்பட்டதாக அதை தேவனுக்கென்று வைத்து அவர்கள் தேவனுடைய நாமம் இந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதை தயார் செய்கிறார். ஆனால் இந்த ஏபோத்தை குறித்து இந்த ஜனங்களிடத்துல, இந்த தேவ பிள்ளைகளிடத்துல என்ன சொல்ல வேண்டும் என்பதை என்ன பண்ணிட்டாரு, கிதியோன் சொல்லாமல் போய்விட்டார். என்ன நடந்தது? இந்த ஏபோத்தை இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 33ஆம் வசனம் படிங்கம்மா. கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் பாகாலை பின்பற்ற தோறும் போய் பாகாலின் பேரிலே தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இந்த ஏபோத்தை என்ன பண்றாங்க, இந்த மனுஷர்கள் இந்த கிதியோன் உண்டாக்கினதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிதியோன் மரித்த பிறகு இவர்கள் கடந்து போய் இந்த ஏபோத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விக்கிரகத்துக்கான ஒரு காரியமாய் மாறிவிட்டது. இதனாச்சு ஒரு விக்கிரகத்துக்கான காரியம். நீங்க தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். நம் கர்த்தராகிய தேவனை மாத்திரம் நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கென்று ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டாம். ஒரு சுரூபமோ ஒரு சிலையோ நீ என்ன பண்ண வேண்டாம், உனக்கென்று உண்டாக்கிக்க வேண்டாம். அது பூமியிலேயோ அப்புறமா கடலுக்குள்ளேயோ வானத்திலேயோ எந்த சுரூபத்தையும் நீ உனக்கு உண்டாக்கிக்க வேண்டாம். வானாதி வானத்தில் இருக்கிற தேவாதி தேவன் ஒருவரே தேவன், இதை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்று சொன்ன தேவனுடைய கட்டளை மீறும்படியான ஒரு காரியம் நடந்தேறினது. இவர்கள் ஏபோத்து ஒன்று பண்ணினது தவறல்ல. ஆனால் இந்த ஏபோத்து ஒரு ஆசாரியன் கைகள்ல கொடுக்கப்பட்டு அந்த ஆசாரியன் அதை தாங்கி நடந்து தேவனுக்கென்று மகிமை செலுத்தும்படியான ஒரு காரியமாய் நடக்காமல் அந்த ஏபோத்தை போய் இந்த ஜனங்கள் வணங்கும்படியாய் போயிட்டாங்க. இந்த ஏபோத்தை போய் தொட்டு வணங்குறது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றது, அது ஏபோத்து கடவுளா? ஏபோத்து அது கடவுள் அல்ல. இந்த கட்டளைகளை எல்லாம் இவர்கள் பெற்று இருந்தும் ஆனாலும் தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறார்கள். இந்த கட்டளையை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து யாராவது ஒருத்தர் படிக்கலாம். யாத்திராகமம் 20. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வசனத்தை நல்லா கவனிங்க. படிங்கம்மா, திரும்ப படிங்கம்மா வசனத்தை. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். படிக்குமா? நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாது? நமஸ்கரிக்க கூடாது. படிக்குமா? உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தராய் இருந்து நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம்
3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு பகையான ஒரு காரியம். இது பெரிய தேவனுக்கு மிகவும் பிடிக்கவே பிடிக்காத ஒரு காரியம். இப்பொழுதும் தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களுக்கென்று ஒரு சுரபத்தை உண்டாக்க வேண்டாம். அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் அவங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். கிதியோன் அன்னைக்கு ஏபோத்தை உண்டாக்கினா, கிதியோன் ஜனங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்ல மறந்தார். நான் இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வெளியில நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய கெச்சமன தோட்டத்துல செபிக்கிறதான ஒரு படத்தை வெளியிலே வரைந்து கொண்டு வருகிறார்கள். இது தேவனுடைய ஆலயம், இது பரிசுத்த தேவனுடைய ஆலயம். இதுல கர்த்தர் வானத்தில மேல இருக்கிறார். நாம் இந்த படத்தை வரைஞ்சி இருக்கிறது இது இயேசு கிறிஸ்து அல்ல, ஆனால் இது ஒரு சொரபப்போ போல காணப்படுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. இது பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவனை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்காய் நீர் வேண்டிக் கொண்டீங்க அப்பான்னு சொல்லி பிதாவாகிய தேவனை நீங்க நோக்கி பார்க்கணுமே ஒழிய இந்த படத்தை போய் என்ன பண்ணக்கூடாது, தொட்டு வணங்கி விடக்கூடாது, அதை நமஸ்கரிக்க கூடாது என்று நான் உங்கள் அனைவரையும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவ பிள்ளைகளை, இது ஒரு 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 அழகு வீணா இருக்கிறதான ஒரு இடத்துல இப்படி தேவ நம்மளுக்காய் ஜெபித்தார் என்பதை ஒரு படமாகவே வரைகிறார்கள். ஆனா அது எதுக்கல்ல, வணங்குவதற்கு அல்ல. யாரும் போய் அதை என்ன பண்ணிடாதீங்க, வணங்கி விடாதீங்க. பரலோக தேவன் உங்களுக்காய் வானத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு என்ற ஒரு சுரூபத்தையோ இந்த பூமியிலோ வானத்திலோ கீழே தண்ணீருக்குள்ளே உள்ளவைகள் ஏதோ ஒரு காரியத்தையும் நீ உனக்கு உருவாக்கிக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை போய் நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறாரு. நம்ம இதை வரைஞ்சிட்டு இதை போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வணங்குவதற்காக அல்ல, ஒரு தேவாதி தேவன் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக கெச்சமனை தோட்டத்துல அவர் முழங்கால் படியிட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே அறைந்து போவதற்கு தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டிருந்ததான ஜெபம். அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமாய் சிந்தினது என்று நம்ம பார்க்கிறோம். ரத்தமாய் அவர் வேர்வை சிந்தினார் என்று தேவனுடைய வசனம் போட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மன வேதனை நிறைந்தவராய் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டதாக அவர் மிகவும் பாரம் நிறைந்தவராய் நாளிலே செபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளை, தேவச்சனமே, இந்த படங்கள் எல்லாம் நீங்க பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஏசப்பா, நாங்க எங்களுக்காக நீங்க பட்ட பாடுகளை நாங்க பார்த்து நாங்க நினைவு கூறுகிறோம். நாங்க பார்த்து இதை நினைவு கூறுகிறோம். ஏசப்பா, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நீங்க தேவனை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அது போய் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வணங்கி விடக்கூடாது. இப்படிதான் அந்த கிதியோன் இப்படியான ஒரு ஏபோத்தை உண்டாக்கி இந்த ஏபோத்தை என்ன பண்ணினாங்க, ஜனங்கள் நமஸ்கரிக்க போயிட்டாங்க. இந்த ஜனங்கள் அதை நமஸ்கரித்ததனால அவர்கள் அதற்கு மேலான காரியத்துக்கும் போய் அவர்கள் விக்கிரகங்களுக்கு வணங்கும்படியான ஒரு ஜனங்களாய் மாறினாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் ஒரு படி வச்சு அப்படியே அந்த படியில இருந்து மேலோங்கி போய் கொண்டே இருந்தாங்க. என்ன நடந்தது 33ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். படி அந்த வாசகத்தை போ. நியாயாதிபதிகள் 33. மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகாலை பின்பற்றி, முன்பு அவர்கள் பாகாலை பின்பற்றினதுனாலதான் தேவன் அவர்களுக்கு மீதியானவர்களை அனுப்பினார். தேவனுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு காரியம், இந்த ஒரே தேவனை மாத்திரமே நாம் வணங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவனை மாத்திரம் தான் நம்ம வணங்கணும், அவருடைய சமூகத்தையே நம்ம நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளை பெற்றிருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிதியோன் மரித்த பிறகு
இந்த ஏகோத்தை வணங்கினவங்க அடுத்தபடியாய் போயிட்டாங்க மீண்டும் பாகால் தேவர்களை வணங்குவதற்காக. என் அன்பு பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய ஜனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மாத்திரமே மீட்கப்பட்டிருக்கிறதான தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக நீங்க அவரை மாத்திரமே தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவன் ஒருவரே உங்களுக்காக இந்த பூமியிலே இறங்கி வந்தவர். உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து ஒருவராகிய இந்த தேவாதி தேவனே மரித்தார். உங்களுக்காக எனக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். இவர் ஒருவரே தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பின்பற்ற வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய தேவனை மாத்திரமே வானத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் சிலுவை போடுவது உண்டு, அந்த சிலுவையை தொட்டு முத்த கொடுப்பது உண்டு. விக்கிரகங்களை சேவிக்காதீங்க, எந்த காலத்திலும் சேவிக்காதீங்க. அது வெறும் விக்கிரகம் மாத்திரம்தான், அது வெறும் விக்கிரகம் மாத்திரம்தான். உங்களுக்காக எனக்காய் மரித்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து மாத்திரமே உங்களோட விண்ணப்பங்களையும் நமஸ்காரங்களையும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிதியோன் ஏகோத்தை உண்டாக்கினார். அந்த ஜனங்களிடத்திலே சரியாய் சொல்லவில்லை. அந்த ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போவதற்கு அது வழி வகுத்தது என்று நம்ம பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளாகிய நாம எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலைகளிலும் நாம் எந்த ஒரு விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ நாம் வணங்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்திலே நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். எந்த காலத்திலும் இது ஏசப்பா படம் தானேயா, இது ஏசப்பா படம் தானே கிடையாது. தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இது மரியாவுடைய அம்மா, இயேசு கிறிஸ்துவுடைய அம்மா மரியா தானேயா, இதை நம்ம வணங்கலாம் இல்லையா? அது சொர்க்கம் மாத்திரம்தான். அவைகளை நாம் நமஸ்கரிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவாதி தேவன் வானங்களுக்கு மேலாய் அமர்ந்திருக்கிறார். பெரிய சிங்காசனம் அவருக்கு உண்டு. அவரை நோக்கி பார்த்து நாம் நமஸ்கரிக்க வேண்டும். அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த கட்டளைகளை நம்ம பார்த்தோம். 10 கட்டளைகளில பிரதானமான காரியத்தை நாம் முன்னாடி வாசிச்சோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை போட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்க. வஸ்திரங்கள் யாருக்காக உண்டாக்க வேண்டிய வஸ்திரம்? ஆசிரியர்களுக்காக உண்டாக்க வேண்டிய வஸ்திரம். படிக்கலாம். மார்பகமும் ஏபோத்தும் அங்கேயும் விசித்திரமான உள் சட்டையும் ஆகையும் இடைக்கச்சையுமே உன் சகோதரனாகிய ஆரோனிடத்தில் ஆசிரியர் ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஏபோத் எதுல வருதுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. இது ஆசாரிய வஸ்திரங்களில் ஒன்றான ஒரு காரியம் தான் இந்த ஏபோத்து. இந்த ஏபோத்தை பார்த்து இந்த ஜனங்கள் இது ஆசாரியர்கள் வைத்திருக்கிறதான காரியம் என்று சொல்லி அதை வணங்கும்படியாய் கடந்து போனார்கள். அதை போய் நமஸ்கரிக்கவும் போனாங்க. ஆனா தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் உணராது போனார்கள். நீங்க நம்ம கிறிஸ்தவர்களில் அநேகர் கிறிஸ்தவர்கள் அநேகர் இன்னைக்கும் ஒரு ஏசப்பா கேலண்டர் வச்சிருப்பாங்க. அவங்க வேலைக்கு போகும்போது அதுக்கிட்ட போய் நிற்பாங்க. அதுல என்னன்னு அப்படியே போட்டு அப்படி வச்சுக்குவாங்க. ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறது போல அந்த படத்துக்கு முன்னாடி ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நம்ம இப்படிப்பட்ட தவறுகளை நாம் எந்த நாளிலும் செய்யவே கூடாது. ஹல்லேலூயா. சிலர் படம், அப்பா அம்மா படத்தை வச்சிருப்பாங்க. அப்பா அம்மா போட்டோ முன்னாடி போய், அப்பா நான் கிளம்பி போறேன்ப்பா, என்ன பார்த்துக்கோங்க. அப்பா கடவுளா, அப்பா கடவுளா, அவைகளை நீங்கள் நினைவு கூறலாம். ஆனால் அதை வணங்க கூடாது, அந்த இடத்துல செபிக்க கூடாது. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க.
உங்களுடைய செபங்களும் விண்ணப்பங்களும் நமஸ்காரங்களும் பரலோக தேவன் ஒருவருக்கு, அல்லேலூயா, பரலோக தேவன் ஒருவரே உங்களை ரட்சித்தவராய் இருக்கிறார். நாமங்கள் மகிமைப்படணும்னா, உங்களோட வாழ்க்கைகள் உயர்த்தப்படணும்னா, நீங்க தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாய் காணப்படணும்னா, பரலோக தேவனிடத்திலே மாத்திரமே உங்களோட விண்ணப்பங்களையும் செபங்களையும் கர்த்தரிடத்திலே தெரிய பண்ணுங்க. நீங்க அநேகர் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது உண்டு என்பதனால கர்த்தர் உங்களிடத்திலே இவைகளை அறிவிக்கிறார். இந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை விலகும்படியாய் கர்த்தர் பிரியப்படுகிறார். வரப்போகிற 25ஆம் வருஷம் நீங்க தூய கிறிஸ்துவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வரப்போற 25ஆம் வருஷம் நீங்க ஒரு பரிசுத்த சந்ததியாய் காணப்படணும். ஒரு காரியத்திலும் குறைவுகள் நம்மிடத்திலே உண்டாகிவிடக்கூடாது. தேவனுக்கு பிரியப்படாத காரியம் எதுவா இருந்தாலும் அவைகளை விட்டு விலக வேண்டும். ஒரு சிலர் சொல்றாங்க, எங்க மாப்பிள்ள மாலை போட்டிருக்கிறாரு, அவர் கோயிலுக்கு போறாரு, நான் என்ன பண்ணணும், நான் போயிட்டு வரணும். மாப்பிள்ளையாச்சே, என்னது மாப்பிள்ளையாச்சே, பிள்ளைய நீ நமஸ்கரிக்க கூடாத இடத்துல போய் உன் காடு நிக்க கூடாது. என் தேவனுக்கு பிரியப்படாத இடங்களுக்கு நீ கடந்து போக கூடாது. மாப்பிள்ளையானாலும் சரி, பையனானாலும் சரி, தேவன் ஒருவருக்கே நீயும் கனத்தையும் செலுத்துகிறவனாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு வழியாக்கி உள்ளவரும் ஜனமாய் இருக்க வேண்டும். நீங்க தேவனுடைய ரத்தத்திலே, இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அது மாத்திரம் மறந்துடாதீங்க. தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், எல்லாவற்றையும் தருகிற தேவன் நம்முடைய தேவன் ஒருவரும் மட்டுமே. நீங்க மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்கு நீங்க கடந்து போக கூடாது என்று நாமத்தினாலே தேவன் உங்களை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவங்க கர்த்தரிடத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்திருப்பேனா, என்னை மன்னியுங்க, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ஒரு வேலை கொடுக்கிறாரு. இப்பொழுதே உங்களுடைய இருதயத்துல வைத்து ஏசப்பாகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தவறை என் தேவனீர் மன்னிப்பீராக. தேவன் உங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை மன்னிப்பாரு. நீங்க புதிய சிருஷ்டியாய் கர்த்தரிடத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஹஸ்பண்டுங்க இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், இத்தனை வருஷம் 40-50 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். என் ஒய்ஃப் அவ்வளோ பிரியமா இருந்த ஒய்ஃப் எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டான், மறிச்சு போயிட்டான். அவளோட படத்தை மாத்திரம் நான் வச்சு நான் காலையில போகும்போது மாட்டோம் அப்படி தொட்டு நான் இது பண்ணுவேன். அது ஒரு சந்தோஷம் தருது பாருங்க. அது ஒரு மன சந்தோஷங்க, அது நிறைவுங்க. இல்லங்க அது தவறுங்க. அல்லேலூயா. அது தவறுங்க. தேவனுடைய கட்டளையை பாருங்க. தேவன் ஒருவரே நீங்க நமஸ்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் நீ அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யலாம நீ போனதுக்கு அப்புறமா அந்த படங்களை வச்சு நீ வணங்கி கொண்டிருந்தா அது தேவனுக்கு பிரியப்படாதாய் மாறும். அது சாபம் உண்டாகிறதா இருக்கும். நீ தேவனுக்கு வழிவழங்கி போவதற்கு அது வேறொரு வழியை உண்டாக்கும். இந்த ஏகத்தை வணங்கினவர்கள் பின்னாடி என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாங்க. இன்னைக்கு ஏகத்தை வணங்குவாங்க, நாளைக்கு விக்கிரகத்தை பார்த்து வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிவிலகி போனாங்க. இன்னைக்கு ஏகத்தை வணங்கினவர்கள் நாளைக்கு என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பாவாடை வணங்கும்படியாய் போயிட்டாங்க. அன்பு தேவர்களே, நீங்கள் அப்படி காணப்பட கூடாது என்பதற்காக தேவன் திட்டமாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும், உங்க மாப்பிள்ளைக்காக சரி, உங்க பையனா இருந்தாலும் சரி, தேவனுக்கு மாத்திரம் துரோகம் செஞ்சு விடாதீங்க. அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இது விபச்சாரம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்? விபச்சாரம் என்று தேவன் அதை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியம் தேவனுக்கு அருவருப்பு என்று சொல்லுகிறார். ஒரு புருஷன் தன்னுடைய மனைவி தவறான காரியத்தை செய்தான்னு சொன்னா அந்த மனுஷன் அந்த மனைவி என்ன பண்ணுவான்? விலக்கி விடுவான். அவள் தவறானவள், இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் அதனால் அவள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவளை விலக்கி விடுவது போல தேவன் உங்களையும் விலக்கி விடுவார். காரணம்,
அல்லது விபச்சாரம், அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ளான ஜனங்களாய் நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு தெரியலனா இந்த வசனங்களை நீங்கள் மீண்டும் படித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. தேவர்களே, நீயும் பரிசுத்தமாய் இருக்கணும், உன் சரீரமும் பரிசுத்தமாய் இருக்கணும், உன் சிந்தையும் பரிசுத்தமாய் இருக்கணும். எல்லாம் தேவன் ஒருவருக்கு, நன்மையும் செய்த தேவனுக்கு, தேவனுக்கு, அவர் ஒருவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? நமஸ்கரிக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும். புருஷனுக்காக, பிள்ளைகளுக்காக நீங்க எந்த நாளிலும் பாவம் செய்ததாங்க. கர்த்தர் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டிய கடைசி நாட்களில, தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதான அந்த கடைசி நாட்களில தேவன் ஒருவரை மாத்திரம் நமஸ்கரிக்கிறவர்களாய் காணப்பட்டீங்கன்னா தேவன் உங்களை கைவிட மாட்டாரு. பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்து போவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போகிற வழியில இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நீங்க தேவனுக்கு விரோதமான மனுஷர்களாய் மாறிவிடப்படாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மனுஷர்கள் பாவம் செஞ்சாங்க, நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாவங்களை எந்த நாளிலும் செய்யவே விடக்கூடாது. ஹல்லேலூயா. அதே இல்ல நம்ம நியாயாதிபதிகள் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன், சீக்கிரமா வாசிங்க. அப்பொழுது மனுஷன் அவனை நோக்கி, நீ மீதியானின் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அனுப்பிவிட்டேனே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோடு கலந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கே ஒரு காரியங்கள் 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த எப்ராயிமினரை நீ போய் செயல்படுத்துவதற்கு போகும் பொழுது நீங்க ஏன் என்ன அழைக்கல என்று சொல்லி இந்த ஜனங்கள் மீதியானவர்களை அழிக்கிற போது நீ என்ன கூப்பிடலையே, அவங்க யுத்தம் போகும் பொழுது நீ அழைக்கலையே. தேவன் இந்த கிதியோனை அழைத்தார். தேவன் இந்த கிதியோனை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டு போகிறார். தேவன் இந்த கிதியோனிடத்திலே சொல்வதை மாத்திரம்தான் கிதியோன் செய்தான். ஆனா இங்கே வந்து ஒரு மனுஷர்கள் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒரு இந்த ஜனம், இந்த எப்ராயிம் ஜாதியினர், அவர் என்ன பண்ணுகிறாங்க? நீ மட்டும் போய் அவர்களை ஜெயம் கொண்டு வருவியா? நீ மட்டும் போய் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்வியா? எங்களை ஏன் அழைக்கல? நீ மட்டுமே பெருமை கொள்ள வேண்டும் என்று செய்கிறான். யாரிடத்துல கேட்கிறாங்க? இந்த கிதியோன் இடத்துல கேட்கிறாங்க. இந்த கிதியோன் சொல்லுகிறாரு, ஆண்டவர் கர்த்தரே, ஆண்டவர் என்னை அனுப்பினதுனால நான் கடந்து போனேன் என்று அவரிடத்துல சொல்லல. அக்கீழ படிங்க அந்த வசனத்தை. அபியேசரின் திராட்சைப்பழத்தின் முழு அறுப்பதை பார்க்கிறோம். தேவன் உங்கள் கைகளின் மீதியான ஒப்புக் கொடுத்தாரே, செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றார். நீங்க ஞானத்தை கொண்டு இந்த கிதியோன் இடத்துல பேசுறாப்பா, நான் செஞ்சது ஒண்ணும் இல்லப்பா. அந்த மீதியானவருடைய பிரபுகளாகியவர்கள் இருவரையும் என்ன பண்ணீங்க? நீங்க சங்காரம் பண்ணீங்க. நான் செஞ்சது என்ன ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் உங்களை ஜெயம் கொண்டீங்க. யூஆர் தி கிரேட் பீப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணுகிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாமும் கூட கடந்து போகிறவர்களா இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்பீங்க. இந்த கிதியோன் யாருடைய முகநாட்சியும் அவர் அங்கே யோசிக்கவே இல்லை. இவர்களை கூட்டிட்டு போகணுமே, அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்களே, தேவனுடைய ஊழியத்துல தேவனுடைய காரியங்களை செய்கிறதுல இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுக்கு நேரிடலாம். ஆனாலும் நீங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் உங்களுக்கு என்ன வழிகளை நடக்கணும்னு சொல்லுகிறாரோ அவைகளை மாத்திரம் செயல்படுங்க. தேவன் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. தேவன் உங்களோட இருப்பாரு. கர்த்தரை பத்தி மாத்திரம் யோசிங்க. முகாட்சியம் பார்த்தோம். இப்படிப்பட்ட மனுஷர்களை அழைத்து போயிருந்தானா தேவன் என்ன பண்ணிருப்பாரு? தேவன் என்ன பண்ணிருப்பாரு? கிதியோன் கூட இருந்திருப்பாரா? கிதியோன் சட்டியும் தின்பண்டத்தையும் வெறும் ஒரு தீவட்டியும் மட்டும் எடுத்துட்டு போறாரு, ஒரு கத்தி கூட கிடையாது. ஆனா
தேவன் அங்க யுத்தம் செய்கிறார். ஆனா கிதியோன் தேவனுடைய வார்த்தையை கேளாம இந்த ஜனங்களையும் 12 கோத்திரமும் என் கூட வரணும்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பார் என்று சொன்னா நான் நடந்திருக்கோம். கர்த்தர் நரகன் ஒரு பட்டு வச்சிருப்பாரு. நான் என்ன சொன்னேன் அதை மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் கர்த்தருடைய ஆலயத்துல வரும் பொழுது, கர்த்தரை தேடி வரும் பொழுது உங்களுக்கு அநேக பாடுகள் உண்டாகும், அநேக பிரச்சனைகள் உண்டாகும். நீங்க எங்களை கூப்பிடல, நீங்க எங்களை இது பண்ணல, நீங்க ஆனர் பண்ணல, இப்படியான காரியங்கள் உங்களிடத்துல நேரிடலாம். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருக்காய் மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் அணைய வேண்டாம், எந்த ஒரு மனுஷனுக்காகவும் அணைந்து கொள்ள வேண்டாம். ஐயோ என் ஹஸ்பண்ட், என் பிள்ளை, என் தாத்தா, என் பாட்டி, இப்படி உங்களுடைய உறவுகளை எண்ணி உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்துடாதபடி கர்த்தருக்காக மாத்திரம் நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாய் காணப்படுங்க. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் கர்த்தரை விட்டு கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் யாருக்காக விட்டு விடாதீங்க. தேவன் ஒருவரே உங்களுக்கும் எனக்கும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் வானங்களுக்கு மேலாக வீற்றிருக்கிறார். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து போக கூடாது. கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நாம் செய்து விடக்கூடாது. உங்களால விட முடியாத காரியங்கள் எவைகளாய் இருப்பினும் தேவனிடத்துல நீங்க கேளுங்க, ஏசப்பா இந்த காரியத்துல நான் சிக்கண்டவனாய் இருக்கிறேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்ல ஏசப்பா, நான் என்னால விடணும்னு நினைக்கிறேன், இந்த கோபம் என்னை விடவே மாட்டேங்குது, என் பின் தொடர்கிறது ஆண்டவரே, நான் பொறாமப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னை பின் தொடர்கிறது, எனக்குள்ள எரிச்சல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னை பின் தொடர்கிறது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று நீங்க கர்த்தரிடத்துல எழுங்க. கர்த்தர் கிருபை அருளுவார். அல்லேலூயா. தேவ சமாதானம் உங்களுக்கு வரும். இவைகளில் இருந்து, எரிச்சலில் இருந்து, பொறாமைகளில் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அல்லேலூயா. யார் சொல்றாங்க? இது தேவனுடைய வார்த்தை நம்மளுக்காய் சொல்லப்படுகிறதா இருக்கிறது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நீ நம்ம என்ன பண்ண வரோம்? எவனாவது ஒருத்தர் தவறு பண்ணானா அது உடனே என்ன பண்ணிடும்? ஒரு இருதயத்துல ஒரு எரிச்சலை உண்டாக்குகிறதா இருக்கு. அவங்க தப்பு பண்ணினாங்கதான், ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? எரிச்சல் அடைய கூடாது. யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நம்முடைய இருதயத்தை கடந்து போவதற்கு, நம்முடைய இருதயம் எரிச்சல் அடைவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சம்டைம்ஸ் பிசாசு வந்து பிள்ளை மூலமா பேசுவான், பத்தியாப்பா எப்படிப்பட்ட ஒரு காரியம் செஞ்சார் பத்தியா. சில நேரம் உங்க மனைவி வந்து உங்க இடத்துல பேசுவான், பாத்தீங்களா என்ன பாத்தீங்களா. சில நேரம் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லுவாங்க, ஐயா இப்படிப்பட்ட காரியம் நடந்துச்சு பாத்தீங்களா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் எரிச்சல் அடைவதற்கு பிசாசு யாரை கொண்டும் செய்வான்? உங்களுடைய இருதயம் எரிச்சல் அடைவதற்கு யாரை கொண்டு அவன் வேலை செய்வான்? நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டும். அப்ப என்ன சொல்லணும்? நீங்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாரு. நான் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறேன், என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற வார்த்தைகளோட நாவலில் உண்டாகணும். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த எரிச்சல் இருக்கவே கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. இதுவும் நம்முடைய இருதயத்தை நாசம் பண்ணுகிறதாக ஒரு காரியமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் எந்த நாளிலும் உள்ள நுழைவதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. உங்களுடைய விரோதிகளாய், உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த ஒரு காரியமான மனுஷனாய் இருந்தாலும் அவர்களை தட்டி கழுவி
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, அன்பு செலுத்துங்க. ஹல்லேலூயா. இயேசு அன்புடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட மனதுருக்கம், அப்படிப்பட்ட இரக்கம், அப்படிப்பட்ட ஒருவனும் தேவனுக்குள்ளாய் உங்களுக்கு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. எந்த நாளிலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் பொறாமையும் வெறுச்சலும் கூடாதீங்க. தேவ பிள்ளைகள் நீங்க அவருடைய சமாதானத்தை நீங்கள் பிறருக்கு செலுத்துகிறவர்களா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாய் பரிசுத்தம் என்று இருக்கணும். உங்களுடைய உச்ச தலைமுதல் உள்ள கால்வரையும் பரிசுத்தம் என்று காணப்படும்படியாக தேவனிடத்திலே நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். எந்த காலத்திலும் இந்த கிரியோடு செய்த தவறுகளைப் போல நாம் எந்த காலத்திலும் நாம் தவறு செய்து விடக் கூடாது. இந்த கிரியோடு சொல்லி இருந்தாருன்னா அந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள் தெரியல. ஆனாலும் இந்த நாளிலே தேவன் உங்களிடத்தில் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட பொறாமை எரிச்சலும் இப்படிப்பட்ட விக்கிரகங்களுடைய காரியங்களுக்கோ என் தேவன் உங்களை என்ன பண்றது இல்ல, விட வேண்டாம், நீங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்கன்னு தேவனை இந்த நாளிலே உங்களோடு எச்சரித்திருக்கிறாரு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, உங்களோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுவீங்கன்னு நான் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்து நான் அப்படியே நடப்பேன், கர்த்தருக்காகவே நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை தூக்கி பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் பெரிய ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை உங்களுடைய பெருகும். தேவ சமாதானம் உங்களுடைய ஆளும். நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள். நீங்கள் அவரையே கனப்படுத்துகிறவர்களாய் உங்களிலிருந்து தேவனுடைய சமாதானம், உங்களிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம், உங்களிலிருந்து தேவனுடைய அற்புத அதிசயங்கள் உங்களுடைய இதயத்திலிருந்து புறப்படும்படியாக அப்படியே நம்ம முழங்கால் பண்ணிடலாம். உங்களுடைய இதயத்துல கை வைத்து ஏசப்பா என்று சொல்லுங்க. ஏசப்பா, நன்மையிலே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரே, என் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்த ஆண்டவரே, அந்த இடங்களுக்கு தேவன் போகக்கூடாது என்று சொல்கிற இடங்களுக்கு என் கால்கள் கடந்து போனது, எரிச்சல் அடைந்தது, பொறாமை கொண்டது. அப்பா, பல முகதாட்சியருக்கு தாய் நான் செய்த காரியங்கள் உண்டு ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் நீங்க சொல்லலாமே. கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உடனிலிருந்து வருகிற வார்த்தைகளை கர்த்தர் கவனிப்பாரு. அதை கவனித்து தேவன் உங்களை மன்னிப்பாரு. என் தேவன் உங்களை பாதுகாக்கிறவர், என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நான் எரிச்சல் உள்ளதான ஒரு ஆண்டவரே பிள்ளையாய் இருந்துட்டேன். என் தேவனே என்னை மன்னியுங்க, என் தேவன் என்னை மன்னியுங்கப்பா. என்னை பரிசுத்த பாதைகளை நீரின் பாதைகளில் என் தேவன் பிரியப்படுகிற காரியங்களை செய்ய என் தேவன் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிள்ளை பரிசுத்தப்படுத்தும், பிள்ளை தூய்மையாக்குங்க, இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய செய்யுங்கப்பா. எந்த காலத்திலும் விக்கிரகங்களுக்கு தலை வணங்காமல் நமஸ்கரிக்காமல் தேவன் ஒருவருக்கே எல்லா புதிய கன மகிமையை செலுத்துகிறவர்களாய் என் தேவன் சாமியோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உடைய கரம் தாங்கி வழி நடத்துவார், உடைய சத்தியத்தின்படி நடக்கிறது. என் தேவன் சாமியோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உடைய கரம் தாங்கி வழி நடத்துவார், உடைய சத்தியத்தின்படி நடக்கிறது. எல்லா புதிய கன மகிமையாக செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய ஐக்கியமும் ஏகப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்த பாத்திரங்களாய் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்துவாராக. ஆமென்.